DC மெஷினை ஓவர்ஹாலிங் பண்ணுற செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த செஷனோட முடிவில் நிச்சயமாக உங்களால் DC மெஷினுடைய நேம் பிளேட் டீட்டெயில்ஸை படிக்கவும் விளக்கவும் முடியும். ஒரு எலக்ட்ரிக்கல் மெஷினை நேரடியாகவே ஆய்வு செய்ய முடியும். ரெசிஸ்டன்ஸோட வைண்டிங்ஸை அளவெடுக்கவும் மெஷினுக்கு இன்சுலேஷனை டெஸ்ட் எடுக்கவும் முடியும். DC மெஷினை டிஸ்மேண்டில் பண்ண முடியும். பேரிங்கை கழட்டவும் ஆய்வு செய்யவும் பொருத்தவும் முடியும். DC மெஷினுடைய பாகங்களை சுத்தப்படுத்த முடியும். ஆர்மேச்சரை டெஸ்ட் பண்ணவும் மற்றும் கம்யூட்டேட்டரை ஆய்வு செய்யவும் முடியும். DC மெஷினை ரீஅசெம்பிள் பண்ணவும் முடியும். ப்ரஷ் டென்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணுறது, ப்ரஷ்ஷை பெட்டிங் பண்ணுறது, ராக்கர் ஆர்ம் பொசிஷனை கரெக்ட் பண்ணுறது, லோடோடவும் லோடு இல்லாமையும் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறது. பஞ்ச் மார்க்ஸை பற்றி பார்ப்போம். இங்கே காட்டப்பட்டிருக்கிற இடத்துல 2 பக்கமும் நீங்கள் பஞ்ச் மார்க் வைக்கணும். அதாவது 2 எண்ட் பிளேட்ஸ்லையும் வைக்கணும். ப்ரஷ் ஹோல்டருடைய பாகங்கள் மற்றும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி பார்ப்போம். லீஃப் ஸ்ப்ரிங், லிஃப்ட், கார்பன் ப்ரஷ், ப்ரஷ் ஹோல்டர், பிக்டெயில் வயர், ப்ரஷ் டெர்மினல், கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்ஸ், கிளாம்ப். ராக்கர் ஆர்ம் எண்டு பிளேட்டோட இணைஞ்சிருக்கிற இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. புள்ளியை ரிமூவ் பண்ணுறது. ஒரு புள்ளி புல்லரை பயன்படுத்தி புள்ளியை ரிமூவ் பண்ணிடுங்க. புள்ளியோட இறுக்கத்தை நீங்கள் சரி பார்த்து புள்ளி அதுக்கு சரியாக பொருந்துற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. கிரீஸ் கப் ஸ்டட்டை கழட்டும் போது உங்களால் கிரீஸ் கப்பை கழட்ட முடியும். ஆர்மேச்சரை ரிமூவ் பண்ணுறது. எண்டு பிளேட்டை ஷாஃப்ட் சைடில் இருந்து ரிமூவ் பண்ணுங்க. ஸ்டட்ஸை லூஸ் பண்ணிட்டு 2 பக்கம் இருக்கிற எண்ட் பிளேட்ஸை ரிமூவ் பண்ணுங்க. ஆர்மேச்சரை மெஷினோட பாடியிலிருந்து வெளியே எடுத்துருங்க. DC மெஷினுடைய பாகங்களை ஆய்வு செஞ்சு அந்த எல்லா பாகங்களையும் மோட்டர் கேசிங், புள்ளி, ஆர்மேச்சர், கம்யூட்டேட்டர், பேரிங்ஸ், கார்பன் ப்ரஷ் ஹோல்டர், எண்ட் கவர், ஷாஃப்ட், டெர்மினல் பாக்ஸ், கிரீஸ் கப் ஸ்டட் மற்றும் கிரீஸ் கப் அப்படின்னு வகைப்படுத்துங்க. பேரிங்கை ஆராய்வது, அதன் பாதிப்புகளை பார்ப்பது, நிறுத்துவது, அதனுடைய அறிவியல் காரணங்களை கவனிப்பது. பேரிங்கை கழட்டுவது. ஒரு பேரிங் புல்லரை பயன்படுத்தி பேரிங்கை ஷாஃப்டிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும். பேரிங்கை சேர்ப்பது. பேரிங்கை கழட்டிய பிறகு மண்ணெண்ணெய் அல்லது பெட்ரோலை ஊற்றி அதை கழுவ வேண்டும். பேரிங்கை கிரீஸ் செய்து ஒரு பிளாஸ்டிக்கால் அதை மூடி அதை பாதுகாக்க வேண்டும். ஷாஃப்டில் ஒரு புது பேரிங்கை ஃபிக்ஸ் செய்வதை பற்றி பார்ப்போம். புது பேரிங்கை உங்களுக்கு தேவைப்படும் வரை பத்திரப்படுத்தி வையுங்கள். நீங்கள் வேலை செய்யும் மேசையை சுத்தமாகவும் சரிவரவும் வைத்திருங்கள். புது பேரிங்கை மாட்டுவதற்கு பின்வரும் வழிகாட்டுதல்களை சரிவர பயன்படுத்துங்கள். ஒரு மைல்டான ஸ்டீல் ஃப்ளாட்டை பேரிங் மீது வைத்து சுத்தியலால் அடிக்கவும். ஒரு மெட்டல் டியூபை பயன்படுத்தவும். உள்ளே இருக்கும் ரிங்கில் மேலே உள்ளே செலுத்துவதற்கு ஒரு மைல்டு ஸ்டீல் புஷ்ஷை பயன்படுத்தவும். ஒரு ட்ரை கிளாத்தை கொண்டு இந்த பகுதியை சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் ஒரு ப்ளோவரை கொண்டு இதில் இருக்கும் அழுக்கை வெளியேற்ற வேண்டும். இப்பொழுது ஒரு கிரவுலர் மீட்டரை கொண்டு ஆர்மேச்சர் டெஸ்டை 3 வழியில் செய்து பார்க்க முடியும். அவைகள் கிரவுண்ட் டெஸ்ட், ஷார்ட் டெஸ்ட் மற்றும் ஓப்பன் டெஸ்ட். கிரவுண்ட் டெஸ்ட். ஆர்மேச்சரை கிரவுலர் மீட்டர் மீது வையுங்கள். பின்பு ஸ்விட்சை கிரவுண்ட் டெஸ்டிற்கு மாற்றவும். பின்பு பவரை ஆன் செய்யவும். ஒரு டெஸ்ட் ப்ரோபை ஆர்மேச்சர் மீது வைக்கவும். மற்றொரு டெஸ்ட் ப்ரோபை கம்யூட்டர் மீது வைக்கவும். இப்பொழுது டெஸ்ட் லேம்ப் எரிந்தால் கம்யூட்டேட்டர் அல்லது ஆர்மேச்சர் கிரவுண்ட் லெவலில் உள்ளதாக அர்த்தம். ஆர்மேச்சரை மாற்றுங்கள். ஷார்ட் டெஸ்ட். இப்பொழுது ஸ்விட்சை ஷார்ட் டெஸ்ட் பொசிஷனுக்கு மாற்றவும். இப்பொழுது ஆர்மேச்சரை கிரவுலர் மீட்டர் மீது வைத்து ஒரு ஹாக்ஸா பிளேடை ஆர்மேச்சருக்கு இணையாக வையுங்கள். இப்பொழுது ஆர்மேச்சரை ஒரு முறையோ அல்லது பல முறையோ உங்களுக்கு தேவைப்படும் அளவிற்கு அதை சுற்றி பார்க்கவும். இப்பொழுது ஹாக்ஸா பிளேட் அதிர்ந்தால் ஆர்மேச்சர் ஷார்ட் ஆகியிருக்கிறது. ஆர்மேச்சரை மாற்றிவிடுங்கள். ஓப்பன் டெஸ்ட். இந்த முறையில் மீட்டரில் உள்ள ஸ்விட்சை வோல்டேஜ் பக்கமாக திருப்பவும்.
பின்பு ஆர்மேச்சரை மெதுவாக சுற்றவும். இப்பொழுது எல்லா காயில்களும் சரிவர பொசிஷனில் இருக்குமானால் ஒரு டெஸ்ட் ப்ரோபை கொண்டு சரியான கம்யூட்டேட்டர் பாரை தொட்டு பார்க்க வேண்டும். இன்னொரு டெஸ்ட் ப்ரோபை கொண்டு அதற்கு நெருக்கத்தில் உள்ள பாரை தொடவும். மீட்டரை கவனியுங்கள். இப்பொழுது ஸ்விட்சை வோல்டேஜ் லோவிற்கு மாற்றவும். மீட்டரில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உடைந்த வைண்டிங் அல்லது திறந்த காயில் என்று அர்த்தம். இப்பொழுது காயில் சரிவர இருக்கிறது என்றால் நீங்கள் எந்த காயிலை தொட்டு பார்க்கும் பொழுதும் மீட்டரில் உள்ள ரீடிங் அப்படியே இருக்க வேண்டும். முதல் டெஸ்டிங் செய்யும் பொழுது மீட்டர் ரீடிங் நார்மலாக இருக்கலாம். குறைந்த அளவான மீட்டர் ரீடிங் நீங்கள் குறைந்த அளவு சுற்றியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதிகப்படியான மீட்டர் ரீடிங்ஸ், அதாவது எண்ணிக்கை அதிக அளவில் இருந்தால் நீங்கள் அதிக முறை சுற்றியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நாம் இப்பொழுது டிசி மெஷினை பற்றியும் அதனுடைய பாகங்களை பற்றியும் அறிந்தோம். இப்பொழுது நாம் டிசி மெஷினை மீண்டும் பொருத்தப் போகிறோம். முதலில் மோட்டாரின் எண்ட் கவர் யோக்குடன் இணைக்கப்பட வேண்டும். மோட்டாருடைய ரோட்டரை ஸ்டேட்டரில் செலுத்த வேண்டும். ஸ்டேட்டரில் மோட்டாரை சரியான பொசிஷனில் செலுத்த வேண்டும். பின்பு மோட்டாருடைய ஃப்ரண்ட் கவரை இணைத்து விடுங்கள். டிசி மெஷினை பொருத்திய பிறகு அதனுடைய வேலைப்பாடை சரிபார்க்கவும். மோட்டாரின் இயக்கத்தை சரிபார்த்த பின்பு லோ லோட் கரண்ட்டையும் டெர்மினல் வோல்டேஜையும் ஒரு வோல்ட் மீட்டரையும் மற்றும் ஆம்ப் மீட்டரையும் இணைத்து அளவிடுங்கள். ஒரு டாக்கோமீட்டரை பயன்படுத்தி மோட்டாருடைய ஆர்பிஎம்ஐ கணக்கிட முடியும். ரீகேப். இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டது டிசி மெஷினில் உள்ள நேம் பிளேட்டை படிக்கவும் விளக்கவும் செய்தது. ஒரு எலக்ட்ரிக்கல் மெஷினை நேரடியாக ஆய்வு செய்தது. டிசி மெஷினை பிரித்து பார்த்தது. பேரிங்கை பிரித்து ஆய்வு செய்து பொருத்தியது. டிசி மெஷினை சுத்தம் செய்தது. ஆர்மேச்சரை டெஸ்ட் செய்து கம்யூட்டேட்டரை ஆய்வு செய்தது. டிசி மெஷினை மறுபடியும் பொருத்தியது. பிரஷ் டென்ஷனை அட்ஜஸ்ட் செய்தது. பிரஷ்களை பெட்டிங் செய்தது. ராக்கர் ஆர்ம் பொசிஷனை சரி செய்தது. லோடுடனும் லோட் இல்லாமலும் பர்ஃபார்மன்ஸை சரிபார்த்தது. இந்த செஷன்ல டிசி மெஷினை ஓவர்ஹாலிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த செஷன்ல வேற ஒரு கான்செப்டுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.